ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, திருவண்ணாமலையில் வந்துட்டு மண் சரிவு ஆகி அந்த இடத்துல வந்து வீடுங்கள்லாம் ஒரு 4-5 வீடெல்லாம் நாசமாச்சு. அதே மாதிரி ஒரு குடும்பமே 2 குடும்பம் இது இறந்துட்டாங்க. இப்போ அது வீடியோ தான் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து பசங்க வந்து வீடியோ வந்து நமக்கு அமுச்சு விட்டுக்கிறாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ நான் போடுறேன் நம்ம சேனலில். ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் அந்த வீடியோவை. எப்படி பயங்கரமாக ஆகிருக்குன்னா அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பசங்களாம் போட்டு கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து வந்துக்கிறாங்க. அடுத்தது நான் போவேன். அப்போ போகிற டைமில் நம்ம வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக அங்கே இருக்காங்க எல்லாருக்கிட்ட நம்ம பேட்டி எடுத்து நம்ம வீடியோ போடலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அடுப்பே. ஆமாம், அடுப்பே கண்டுபிடிச்சிட்டோமே. அம்மா இப்படியே செங்குத்தா இருக்குதுடா சாமி. வாடா. அப்போ வீடு தான் இருக்கா மட்டும் தெரியா? இப்போ கண்டுபிடிச்சுங்க பாரு. அடுப்ப பயமாக இருக்குது. அடுப்ப எனக்கே ஒரு ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. பார்த்துக்காங்க சாமிங்களா. ஏறுவோம் இப்போ. அண்டா குண்டால் ஏய், இங்கே 4-5 வீடு இருக்குது பாரு. வீடுடா இது. இதுவும் வீடு. இப்போ நம்ம நிற்கிறதே வீட்டு மேலே தான் நிற்கிறோங்க. இங்கே தான் ஜேசிபி எடுத்துன்னு வந்து ஆட்டிக்கிறாங்க விட்டு. திருவண்ணாமலை வெங்காயப்பட்டி. அடுப்ப உள்ள யானைலாம் கட்டினுக்கிறாங்க. அப்படி இருக்குதுயா. நம்மளுக்கே ஹார்ட் பீட்டு துடிக்குது. துணி வீட்டில் கட்டிக்கிற துணி கிணி எல்லாம் அப்படிக்குது. பீரோ, பக்கெட்டு, இதுவும் ஒரு வீடு.
ஹார்ட் பீட்டே ஒரு மாதிரி இருக்குதுயா சாமி. கூடயே வாங்கயா, எனக்கு ஒரு மாதிரி கை கால் நடுக்குதுயா கிடிக்கிடின்னு. கூடயே வாங்க கொஞ்சம். தண்ணி கிண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அடுப்பு எங்கடா டேய்? அடா இதை தான் பார்த்து சொன்னியா? நான் வேற பார்த்துட்டேன். அப்பாண்டாடி ஆணியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க பையா. பயங்கல பாது கம்முன்னு இருடா. எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. அடுப்ப நம்மளுக்கு எவ்வளோ பகிரங்கமாக இருக்குது. இங்கே இருந்தவங்க நிலமை ஃபோட்டோவுக்கு இருப்பாரு. அடுப்ப ஃபோட்டோ ஜெய் சூத்த மூடிட்டுறா. இவன் ஒரு பக்கம் பயமுறுத்துறான். ஃபேனு எடுப்ப இங்கேயா ஜோதி பச்சு நோன்னாங்க. ஜேசி பச்சு இங்கேயா நோன்னாங்க. அது தெரியுதுடா. அதான் எப்படி இங்கே இவ்வளோ ஐட்டுக்கு ஜேசிபி எப்படி வந்துச்சு? கீழே போய் வீட்டை எடுப்போமா? அடுப்ப கூட வா. அடுப்ப பயமாக்குது. வாயா எல்லாம் பாரு அங்கங்க கையை வச்சு வச்சுக்கிறாங்க. அது வேற பயமாக்குது ஒரு பக்கம். அடுப்பே அடுப்பே இந்த ரணகாலத்துல ஒரு பையன் பாரு உக்காந்து எப்படி பாக்குறான். நீ வேற ஏன்டா என்ன பயமுறுத்துற? கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு போல. ஏம்மா கால் வீடை கூட கல்லு தான் வந்து இடிச்சு உடச்சிருக்கு போல. ஏம்மா இந்த இடத்துல வீடே இருந்ததுண்ணா. இந்த இடத்துல வீடே இருந்தது. படையில் வச்சுட்டு போயிருக்காங்க. தெரியலையா? படையில் வச்சுட்டு பால் ஊற்றிட்டு போயிருக்காங்க. இங்கே இருந்தது தானே. இங்கே அங்கே வீட்டு மேலே தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். சொல்லப்போனால் அது கூட வீடு தான்.
அடுப்பே மேலே ஏறுவோமா லைட்டா அங்கே ஏறி நிற்போம். எனக்கு பயமாகுது, அதுக்கு தான் ஒன்று துணி கூப்பிட்றேன். எம்மா ஹைட்டாகுது. அடுப்ப இந்த பாறை கூட உருண்டு வரத்துக்கு ரொம்ப டைம் இல்லை போல. முன்னாடி அடுப்பு எப்படி இது பகிரங்கமா இல்லை, அது வந்தா இங்கே நின்றுடும், அவ்வளோ சீக்கிரம் வராது. நின்றா பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெரிய பாறை ஏம்மா, இவ்வளோ பெரிய பாறையே அடிச்சு வந்துக்குது. அது அம்மா தரையா சொல்ல. பள்ளம் இருக்குல்ல, இந்த மண்ணை கரைஞ்சாதான் இந்த பள்ளத்தை விட்டு நோடும். ஏம்மா இருக்கலாம். உருண்டுன்னு வந்தாலும் இது கன்ஃபார்ம் நிற்கும். ஆனால் அதில் உருண்டு வந்தால் மொத்த வீடு இருக்காதியா, கீழே வரைக்கும் போயிடும். அப்பா எத்தா தந்திக்குது அது சாமி. ஃபோனில் பார்க்குறதுக்கு இவ்வளோண்டு தெரியுது, நேரில் பார்க்குறதுக்கு எத்தா சொடுக்குது பார். இங்கே வரைக்கும் வீடு தான் இருக்குது அடுப்பு இல்லை. மனுஷன் வந்து போகுது. இத்தனைக்கும் திருவண்ணாமலை ஒத்து தாங்குது கோபுரம். அடுப்பை மேலே ராக்கிட்டு போகுது. அடுப்பை சூமிங்க போடுவோம். அவன் ராக்கெட் விட்டு என்ன பண்ண போகிறான்? 10 நிமிஷம் ஆச்சு அடுப்பு வீடியோ ஆன் பண்ணி. ஆசா பாருங்க, மேலேருந்து இந்த பாறை தான் சரிஞ்சிட்டு வந்தது. இது அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைங்கள். போதுமா அடுப்பை வீடியோ கட் பண்ணிடலாமா? ஆனால் அந்த கொஞ்சம் மண்ணு தான் இருக்குது இப்போங்க. இன்னும் எதனா பெருசாக மழை வந்ததுன்னா அந்த மண்ணு பிடுங்கிச்சு. இவ்வளோ பெரிய பாறை ஊருக்குள்ளே தான் இறங்கும். அந்த ஊட்டை தாண்டி போக மாட்டேன் சாமி, நான் போக மாட்டேன். இல்லை எங்கே ஏறுது, நெட்டுக்காக்குது. அது ஃபாஸ்ட்டாக தான் வரும். கீழே இறங்கும்போது இது ரோட்லேருந்து பார்த்தா ஒன்றும் தெரில. இவ்வளோ பெரிய பாறை. கொஞ்சம் மண் இடிஞ்சு வந்தால் திருவண்ணாமலையே காலி ஆயிரும் போல. இங்கே தான் இருந்த 2 வீடு கல்வி மொத்தம் அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு மொத்தம் ஒரு 3-4 வீடு காலி அடுப்பு. ஆமாடா, கொஞ்சம் 2 வீடு 3 வீடானா இருக்க மாட்டேங்குதுடா. பாரு, இந்த மேட்டில் ஒரு வீடா, அங்கே கீழே ஒரு வீடா, அங்கே ஒரு வீடு, 3 வீடு. அந்த மூலையில் கூட ஒன்று இருந்திருக்கலாம், சொல்ல முடியாதுல்ல. சரிக்கா, காத்தா போன் போட்டேன். பொறுமை, ஏய் பொறுமை அடுப்பு. சாமிய நீ வேற என்ன பயமுத்து விட்டு போற? காலு வேற ஜர்க்கிங் போகுது. நீங்க நிக்கிறது கூட வீடுதான்க்கா, நீங்க நின்றுட்டு இருக்கிறதே வீடுதான். அப்படிதான் நினைக்கிறேன்க்கா, நம்மளுக்கும் தெரியாது. இந்த வீட்டுல இருந்து தான் இங்க இங்க அங்க. அடுப்பம் பார்த்து பொறுமையா இறங்கி வா, பொழுது போன நேரம். நீ இறங்க ஐயா. அதான் அடுப்ப பார்த்து நிதானமா கால் வைக்கிறேன். அடுப்பு சின்னது அதான் வந்து தள்ளி கொக்கலிங்க வச்சு தள்ளி விட்டாங்களா அது என்ன
ஆ ஆமாம் தண்ணி விட்டு இது வந்துச்சு அந்த சங்கிலி மீன் விட்டு பாரு. அப்போ இந்த கல்லு தான் கீழே வந்ததா? இந்த கல்லு இப்போ அவங்க தள்ளி விட்டுருக்காங்க மேலே. இப்போ சங்கிலி விட்டு ஒரு வண்டி. ஆமாம், அந்த வண்டி ஏற்றிட்டு வந்தாங்க. இதில் ஏற்றி நின்று அது இல்லைன்னா எடுத்துருக்க முடியாது ஆளுங்க. அப்போ இந்த கல்லு தான் இங்கே கீழே வந்து விழுந்துருந்தது. கல்லு தான் அங்கேருந்து விட்டு வந்து இல்லாமல் வந்து அது அங்கேருந்து வந்தது. இப்போ அவங்க அந்த கல் அங்கே மேலே ஏற்றி விட்டாங்களா? இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி 2-3 நாளாக எடுத்து வந்தாங்களே. ஆமாம், பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ விழுந்ததே அந்த பெரிய கல்லு தான். அதால் தான் எல்லாம் ஆனது. ஓ, நான் கூட மற்றதை தான் அந்த கல் அங்கே நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி கல்லுங்க தான் வந்து ஜேசிபி தொழிலில் வச்சு தூக்கி தள்ளி அப்படி விட்டுது. ஓ, மேலே ஏற்றி தான் விட்டாங்க. ஏற்றி விட்டுது. அந்த கல்லு தாண்டா வந்து விழுந்ததேவா? விழுந்தது. போவோம். பால் ஊற்றிருக்காங்க. இன்னும் 2 பேர் எடுக்க முடியலன்னாங்களே, அது என்னாச்சு? எடுத்துட்டாங்க. மொத்தம் 7 பேர் எடுத்து 5 பேர் போராட்டம் பண்ணாங்க. 7 பேர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்களா? கஷ்டம்ண்ணா ரொம்ப. இதெல்லாம் ரூட் வந்துருக்கும்ல, இதெல்லாம் வீடு இருந்துச்சுல்ல. இருட்டு கட்டிச்சு. பகலாக இருந்தால் கூட இறங்கி க்ளீனாக எடுக்கலாம். தம்பி இங்கே இப்படி இருக்கே, இது தப்பிச்சிருக்கே எப்படியா? விட்டு போட்டிருக்காங்க. ஏய், எங்கடா எல்லாம் நம்மளே விட்டு போயிட்டாங்க. இப்படி தான் வந்தோமா? இன்னும் இந்த வீடுங்க தான் இருக்குது. இந்த வீடு தானே எட்டி பார்த்துட்டு ஆள் வாங்குது. இது இல்லை, இன்னொன்று அந்த பக்கமாக இருக்கும். இல்லை, இப்போ நம்ம ஏறி வந்தாங்க அந்த வழி தான் நினைக்கிறேன். இப்போ ஏய், குப்பை காடுடா இது. இந்த இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுப்பை விட்டுட்டு ஓடுற பற்றியா? நேரம் கட்ட நேரத்தில் அம்மா கீழே இருக்குது. மேலே வச்சிருக்கேன். 2 பகல் ஒரு வீட்டு போய் என்ன பண்ணுங்க? என்னப்பா இவ்வளோ பெரிய போகலாம்? ஏறும்போது எப்படி ஏறணும்? ஈஸியாக ஏறிட்டோம் போல. எப்பா ஸ்லிப்பாகி விழுந்தா கீழே குழியில் இருப்போம் போல. ஐயம்மா, இதில் தான்டா டே, இதில் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த பக்கமாக இருக்கும். ஃபுல்லாக மூடி இருக்குல்ல. ஏய் வாடா, வேணாம் வாங்க. ஏய் விட்டு போயிடுவாங்க, வாடா. இன்னும் அங்கே ஒரு மலை சரிக்குதுல ஃபுல்லாக உச்சிலேருந்து. அது முடிஞ்சால் ஃபோட்டோ எடுப்போம். இருட்டுச்சு, வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். காத்திருப்பாங்க எல்லாத்துக்கும்